ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுர்காரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலிய 4 பாதம் அடங்கிய ராசி மண்டலம் கடகராசி. காரணியம் மிக்கது, கருணை உள்ள முக்கியது, ஈவு இறக்கமுள்ள ராசி கடகராசி. தாயுள்ள மிக்க ராசி. கடகராசிக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 9 கூடையவன். சரியா? பாக்கியாதிபதி சத்துரு ருணரோக ஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. 1/5/2024 மதியம் 2:29 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துல குரு இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, ஒரு பாவகிரகம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்த போதில் ஸ்தான பலம் பட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு நிலைமையை கட்டுக்குள்ளே இருந்தது. உங்களுக்கு தொழிலில் சில பின்னடைவு செஞ்சுட்டு தான் இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் அஷ்டமச்சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கடக ராசியின் வாசக்கதவு நிலைவாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அஷ்டமச்சனினாலே டோட்டல் லாக் ஆயிரும். ஏன்னா சனிபாவோட கண்ட்ரோலில் ராசி வந்துடும். மற்ற கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுத்தாலுமே அது முழுமையாக கிடைக்காது. ஜனன ஜாதக தசாபுத்தியை நல்ல அமைப்பில் இருந்தாலுமே அஷ்டமச்சனியில் வந்து ஜாதகம் செல்லுபடியாகாமல் போயிடும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்படி ஒரு நிலைமையில் இப்போ ஒரு வரப்பிரசாதமாக குரு 11ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் தான். கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் தான், லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான். 9 கூடையவனும் அவர் தான், 6 கூடையனும் அவர் தான், 9 கூடையனும் அவர் தான். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குறவர் அவர் தான், பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஸோ குரு கடகராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார். ஏன்னா அவருடைய உச்ச வீடு கடகராசி. எந்த ஒரு கிரகமுமே தான் உச்ச வீட்டுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கோச்சாரத்தில் குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது எப்போவுமே நல்ல பலன்களை கொடுப்பார். கடகராசிக்கும் அந்த பலனை வாரி வழங்குவார். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலமில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பான பலன்களாக இருக்கும். ஒரு வருட காலத்துக்கு 1/5/2024 இருந்து 11/5/2025 வரைக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். அதோட இன்னல்கள்லாம் குறைஞ்சி இன்பம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னல் தீர்க்கும், இன்பம் பெருக்கும். அந்த அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு. சிறப்பாக இருக்குங்க. குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 4, 11 கூடன் வீட்டுக்கு வருது நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ஆகும்போது ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் சுக்கிரன் இருக்கலாம். அடுத்து 11, 12 உங்கள் ராசிக்கு வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரனும் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பயிற்சியாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அது எந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுதோ அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் குருவுக்கு சாரம் கொடுக்குற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. அங்கே சாரம் கொடுக்குற கிரகங்கள் யார் பார்த்தோம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்களோட நட்சத்திரம் தான் ரிஷபத்தில் இருக்குது உங்கள் ராசி 11ஆம் இடத்துல. அந்த நட்சத்திரத்தில் சூரியன் பெறுது நல்லதான். சூரியன் உங்கள் ராசி 2 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி. அதுபோக சந்திரன் உங்கள் ராசிநாதன், அருமையான அமைப்பு. அதுக்கடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி. ஸோ குரு போகிற ட்ராவல் பண்ணுற 3 நட்சத்திரமுமே கடகராசி வேண்டிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, அது போக உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் குரு 6க்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. ஒரு கெட்ட அதிபதியாக இருந்தாலுமே அவர் 6க்கு 6ஆம் இடத்துல மறைகிறதுனால கடன் தீர்ந்து போயிடும். கடன்பட்ட இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கடன் வாங்கினவங்க கையில் காசை கொடுத்துருவானுங்க. அதுபோல் நீங்கள் கடன் பட்டிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வரும், பணத்தை திருப்பி அடைச்சிருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே ஓப்பனாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். உங்களை எதிர்த்து யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. தொட்டக்காரம் இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும். ஸோ 3 விதமான கோலை போடுறீங்க. அடுத்து கடன், நோய், எதிரி இது 3மே கட்டுக்குள்ளே இருக்கும். 3மே இல்லாமல் போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகம் கிடைக்குங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்குள்ள திறமைக்கு நீங்கள் மதிப்பீடுபடுவீர்கள். உழைப்புக்கற்ற ஊதியத்துக்கற்ற உயர்வு கிடைக்கும். சிறப்பாக இருக்குது. சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. உத்தியோகம் தேடுறவங்க நல்லபடியாக போங்க. அதுபோக 6ஆம் இடம் தாய்மாமனை குறிக்கும். தாய்மாமன் வரவு சிறப்பாக இருக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன், லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தை கொடுத்துருவார். சரியா? பணத்தை கொடுத்துருவார். பணம் ஒரு லாபகரமாக படைக்கப்படுகிறது. அதுபோல் புத்திர ஸ்தானத்தையும் கொடுப்பார். பிள்ளை பாக்கியம் வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். ஸோ குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து அளப்பிரி யோகத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் என்னென்ன காரியங்க சார் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். கடகராசிக்கு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். சரியா? சாதக பாதங்கள் எதாக இருந்தாலும் சரி விதமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். போதி ஜோடத்திலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன செக் பண்ணுங்கள், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம்.
அது உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கடகராசிக்கு வந்து குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்குங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் குரு கொடுப்பார் உங்களுக்கு அடுத்த வருகின்ற காலகட்டத்தில். மேல் அதிகாரிக்கு பிடித்த ஆளாக இருப்பீங்க. நீங்கள் தனியார் வேலை பார்த்தாலும் சரி, அரசு வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிக்கு இணக்கமானவனாக மாறிடுவீங்க. அவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலையை வலுப்படுத்திடுவீங்க. அந்த வேலை பார்க்குற இடத்துல ஸ்திரத்தன்மையாக இருப்பீங்க. வேலையை வந்து நீங்கள் இல்லாமல் அந்த வேலை முடியாதுன்னு ஒரு நிலைமை கொண்டு வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சரியா, வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரம் மூலம் லாபங்கள் நிறைய கிடைக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபம் நிறைய கிடைக்கும். அதுபோக குரு வந்து 3ஆம் பருவேல உங்கள் 5ஆம் பருவேல ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. குரு கேதுவை பார்க்குறது கேல யோகம், அருமையான அமைப்பு. சரியா நேர்களே, இந்நேரம் கேது திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் கேது திசை நடக்கலாம். அதுபோல் சனி திசை நடந்தவங்களும் கேது திசை நடக்கலாம். கேது திசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 7 வருஷம் நடக்கும் கேது திசை. குறிப்பாக ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் நடக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேதுக்கு வந்து குரு பார்வை விழுகுது. கேதுவும் உபசேன ஸ்தானத்தில் கன்னியா கேதுவாக இருக்கிறதுனால கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, 3ஆம் இடத்துல பார்க்குறதுனால இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றமாக இருக்கும். நீங்களும் ஆள் தைரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சக ஊழியர்கிட்ட நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க. அவங்ககிட்ட உறவை நல்லபடியாக மேம்படுத்துவீங்க. ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். உங்கள் வேலையில் வந்து உங்கள் செயல்திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களோட பொட்டன்ஷியல் மிக சிறப்பாக இருக்கும். சரியா, கோல் க்ளீனாக போடுவீங்க. சரியா, டார்கெட் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் வந்து டார்கெட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த டார்கெட்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு போவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா குரு வந்து நட்சத்திர ரீதியாலும் பலன் கொடுக்க மாட்டார், ராசிக்கு தான் பலன் கொடுப்பார். அதனால் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் 3க்குமே நல்லா தான் இருக்குது. ஓகே, அது மாதிரி பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பந்தயம் எதனாச்சும் போட்டி பந்தயத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா அதை தவிர்த்துருங்க. எதுலேயும் வந்து போட்டி பந்தயத்தில் போக வேண்டாம். அதுபோக பணம் ஒரு பக்கம் நல்லபடியாக வரும். அதை சிந்தனையுடன் செயல்படுத்த வேண்டும். பணத்தை நிர்வகிக்க பொறுப்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறதுனால பண விஷயத்தில் சில குளறுபடி பண்ணுவீங்க. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. என்ன தான் குரு ஒரு பக்கம் பணத்தை லாபஸ்தானத்தை கொடுத்தாலுமே சனி பகவான் அதை சுரண்டுவார். சரியா, உங்களை எப்படி சுத்தல் விட்டு உங்கள் கையில் உள்ள பணத்தை பாக்கெட்டை காலி பண்ணலாம்னு சனி பகவான் ரெடியாக இருக்கிறாரு. கவனமாக இருங்க. அது குறிப்பாக ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப ஒழிப்பாக இருக்கணும். ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமச்சனையிலேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. பூச நட்சத்திரத்துக்கு ஓரளவு வெளியே வந்துட்டீங்க. செப்டம்பர் மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும். புனர்பூசத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஆயிலி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்த அளவு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சரியா, இப்போ தான் ஆணாவே போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அஷ்டமச்சனையில் சனி பகவான் வந்து ஆணாவை இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆயிலி நட்சத்திரத்துக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை வந்து கண்ட இடத்துல விட்டுறாதீங்க. நிதி இலக்குகள், ஃபினான்ஷியல் கண்டிஷனை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கோங்க. கண்ணுங்கருத்துமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பணம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் வரும் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த பணத்தை சிக்கனப்படுத்துறது, சேமிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, ஜனன ஜாதக தசாபத்தி எப்படி இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பணம் கையில் நிற்கும். இல்லைன்னா கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலன்னு ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. சரியா, கையில் காசு வாயில் தோசைன்னு போயிட்டே இருக்கும். அந்த பணமெல்லாம் விரயமாயிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியமல்ல, பணத்தை சேமிக்கிறது தான் முக்கியம். சரியா நேர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுபோக காதல் நல்லபடியாக இருக்கும். காதல் திருமணம் நல்லபடியாக கை கொடுக்கும். காதல் செய்கிறவர்களுக்கு ஒரு வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா பணத்தை பற்றி பேசிட்டு காதலை பற்றி பேசுகிறான்னு. எல்லாமே இருக்குது. கடகராசி நேர்களுக்கு அந்தந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். அவங்களுக்கும் பலன் சொல்லணும்ல. அந்த காதல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு, பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் தேவைப்படும். சரியா, பணம் எல்லாத்துக்கும் தேவைப்படும். இருந்தாலும் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும். சரியா, அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, காதல் நல்லபடியாக இருக்கும். காதல் கை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் நல்லபடியாக முடிக்கும். மனதுக்கு இணைய திருமணம் நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தபோதும் தேக ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்குறாரு. அதனால தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா யோகா தியானம் பண்ணணும். அடிக்கடி கோயில் உலகத்துக்கு போயிட்டு வரணும். சரியா, கோயில் உலகத்துக்கு போகிறத விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். சரியா, இறை சிந்தனை இருக்கணும். என்ன தான் குரு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் போய் இருந்தாலுமே இறை சிந்தனையோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்க முடியும். அதுபோக 11ஆம் இடத்துல குரு வந்து நல்ல பெருமளவு செல்வத்தை கொடுப்பாரு, சேமிப்பை கொடுப்பாரு.
இயல் இசை இந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எதுலேயும் ஒரு துணிவு இருக்கும், தைரியமாக இருப்பீங்க. வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்லபடியாக அமையும். தொழில் முனைவோர்களுக்கு பணியாளர்கள் உடன் தொழில் பண்ணுறவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். திடீர் தனயோகம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து லாட்டரிச்சீட்டு அடிக்கும். விபரீத ராஜ்யம் கிடைக்கிறதுலாம் நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களுடைய பொருளாதாரம் மற்றவங்களுடைய சொத்து பத்து உங்களுக்கு சேரும். சரியா, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுடைய சொத்து பத்தெல்லாம் கைக்கு வந்து சேர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். செல்வாக்கும் சொல்வாக்கும் சிறப்பாக இருக்கும். மதிநுட்பத்தோடு இருப்பீங்க. பிரசித்தி இருக்கும். நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வெகுஜன தொடர்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லா இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு இருக்கும். அதுபோக வந்து நீங்கள் நல்ல ஒரு நண்பர்களை உருவாக்கிடுவீங்க. சரியா, நண்பர் விஷயத்தில் நல்ல தேனாக இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்க நல்லபடியாக இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கும். மனதில் ஒரு நல்ல பயபக்தியோடு இருப்பீங்க. ஆன்மீக சிந்தனை பெருக்கெடுத்து ஓடும். கோயில் ஓடன்னு போயிட்டு வருவீங்க. தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. மூத்த சகோதர வழியில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு இருக்கும். மூத்த சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் லாபம் இருக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். சரியா, 1000 தான் இருந்தாலும் தெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. தெய்வ அருள் இருந்தாலே மற்ற எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். கெட்ட பலன்கள்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடிடணும்னா தெய்வத்தோடைய அருள் நமக்கு கிடைக்கணும். ஸோ தெய்வத்தோடைய அருள், அந்த தெய்வ கடாட்சியம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால் நல்லா இருக்கும். சரியா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே அந்த கடாட்சியம் வந்து உங்களை ஒரு வலை மாதிரி காப்பாற்றும். ஒரு காவல் மாதிரி உங்களை சுற்றியே இருக்கும். அந்த 11ஆம் இடத்துல குரு வந்து உங்களை சுற்றி ஒரு வளையத்தை போட்டிருப்பார். சரியா, அந்த குரு வளையம், அந்த வளையத்தை தாண்டி எதுவும் உள்ளே வராது. இருந்தாலும் அந்த வளையத்தை உடைக்கிற சக்தி அஷ்டமச்சனி சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா அவர் வந்து அதை உடைப்பார். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தானே குடும்ப விஷயத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் பொருளாதார நிலையை கொண்டு வருவார். அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில வித்தியாசம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். இருந்த போதிலும் புத்திரகாரகன் குரு பகவான் காரகத்துவத்துக்குள்ள கிரகம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை வந்தாலுமே கைமீறி போகாது. அதில் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். அதுபோக சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலையும் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். இன்னும் அடுத்து வருகிற நாட்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தபோதும் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, தொழில் அப்பப்போ சில பின்னடைவு, தொழில் எதிர்பாராத சம்பவங்கள், தொழிலில் நஷ்டம் அடைகிறது இது எல்லாமே இருக்கும். ஏன்னா சனி பார்வை கெடுபார்வை கரெக்டாக அவர் பார்க்குறாரு. 2, 5, 10 தனஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தொழில் ஸ்தானம் முக்கியமான அமைப்பு. அதனால தான் அஷ்டமச்சனிக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஓகே, சனி பகவானை தவிர்த்து விட்டுட்டு உங்களுக்கு பலன் சொல்லவே முடியாது. ஏன்னா அஷ்டமச்சனியோட அவர் தாக்கம் இன்னும் இருக்குது. 2025 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, அடுத்து வந்து குரு பகவான் வந்து நட்சத்திர சாரத்தை எடுத்துட்டோம்னா சூரியன் சாரத்தில் போவார். 2 கோடின் சாரத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பீங்க, அதிகாரமாக இருப்பீங்க. அரசு சார்ந்த வேலையில் இருக்கிற நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசியல் கட்சியில் பேச்சாளர்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் உங்களோட கை வாங்கி இருக்கும். குடும்ப தலைவர்கள் நல்லபடியாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, மின்னணு சம்மந்தப்பட்டவங்க, பவர் ஜெனரேஷன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, உரக்கடை வச்சுருக்கிறவங்க, மரக்கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏன்னா சூரியன் சாரத்தில் குரு போகிறது நல்ல அமைப்பு தான். சரியா, சூரியன் வந்து ஒரு ஒளிக்கிரகம் சாரத்தில் குரு பகவான் போகிறது நல்லா இருக்கும். உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் சாரத்தில் 6 குடைவன் போகிறது வந்து உத்தியோக ஸ்தானாபதி போகிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கடகராசினியர்களுக்கு கை கொடுக்கும். ஏற்பாடு பண்ணுங்கள். முயற்சி பண்ணாதான் திருவினையாகும். முயற்சி பண்ணாமல் இருந்தோம்னா எதுவும் நடக்காது. அந்தந்த நேரத்தில் சில வார்த்தைகள் நாங்கள் சொல்லுவோம், ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணணும். சொல்கிறது தான் எங்களோட கடமை. முயற்சி பண்ணுறது உங்களுடைய கடமை. சரியா, நாங்கள் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தணும். சரியா, முக்காலத்தையும் உணர்ந்து போகணும். இறந்த காலம் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுமாங்க, போனது போகட்டும் அப்படிம்பாங்க. சரியா, அதனால தான் இறந்த காலம் நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும். நல்ல அனுபவத்தையும் கொடுத்துருக்கோம், கெட்ட அனுபவத்தையும் கொடுத்துருக்கோம். அது நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். நிகழ்காலம் தான் நிஜம். சரியா, இறந்த காலம் வந்து எதிர்காலம் வந்து இறைவன் கையில் இருக்குது. அதை இறைவன் தான் தீர்மானிப்பார். எதிர்காலம் ஒரு மாயை தான். சரியா, நாளை எப்படி நடக்கும்னு இறைவனுக்கு தான் தெரியும். ஸோ தெரியாத ஒன்று வந்து மாயை தான். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஸோ
எதுக்கு சொல்ல வரேன்னா, எதிர்காலத்தை வந்து இறைவன் கையில் கொடுத்துட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியை தேடு. நாளை பொழுது இறைவனை கொடுத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதியை தேடு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோதிடர்கள் சொல்ல வரதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். இப்போ குரு வந்து சூரியன் சாரத்தில் போகும்போது அரசு உத்தியம் கிடைக்கிறதுனா, கடகராசியில் அரசு உத்தியம் தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் முனைப்பாக இருக்கணும். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக டக்குன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து அவர் வந்து சந்திர நட்சத்திரத்துக்கு போவார். உங்கள் ராசிநாத நட்சத்திரம் அருமையான வாய்ப்பு தான். எப்படி இருந்தாலும் சந்திரன் உங்களை வந்து நல்லதாக செய்வார். ஏன்னா ராசிநாதன் அல்லவா உங்களை காப்பாற்றுறவர் அவர் தான். மனதாலும் உடலாலும் உங்களை காப்பாற்றிடுவார். நல்ல விதமாக இருக்கும். 1 குடன் சாரத்தில் 6 9 குடன் போகிறதுனால நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடன் கட்டுக்கொள்ள இருக்கும். எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். தோட்டம் துறவு விவசாய மண்டலங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொண்ணு பொருள் சேரும். நல்ல விதமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வந்து ஒரு பெண் நட்சத்திரம் அல்லவா, அதனால் பெண்களுக்கு நல்லா இருக்கும். தாய் சாணத்தில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். கடகராசியை சேர்ந்தவரோட தாயாரால் நல்ல ஆதரவு இருக்கும். தாயோட தேகாரிக்கு நல்லா இருக்கும். தாய்வில் ஒரு முறை நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் சாரத்தில் குரு போகும்போது நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் அதில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்குது. 100க்கு 75 மார்க் ஓகே, 20 மார்க் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன சார் 25 மார்க்கில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் ஆவார். உங்கள் ராசிநாதன் இருந்தாலுமே மாதத்துக்கு 15 நாள் அவர் வந்து தேய்பிறைக்கு போயிடுவார். அந்த 15 நாட்கள் மத்தியம பலனாக தான் இருக்கும். வளர்பிறை காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். சரியா, இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 4 10ஆம் இடத்துல தான் நடக்குது. சரியா, 2 கேந்திரத்தில் நடக்குது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுக்கு ஒன்று அடுத்த வீடியோ நான் போடுறேன். நான் சித்ரா பௌர்ணமி யோகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சில யோகங்களும் வருது. நம்ம இந்து பண்டிகையில் சில விசேஷ தினங்களை முன்னிட்டு கிரக நிலைகள் மாற்றத்திலையும் சில பலன்கள் வரும். அதுக்கு நான் போடுறேன். ராமநவமிக்கு கூட போட்டிருந்தேன். நான் தனுசு கன்னி இன்னும் 2 ராசிக்கு போட்டிருந்தேன். கடகத்துக்கு போட்டேன்னா தெரியல. பட்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கடக ராசிக்கு நல்லா இருக்குது. சரியா, சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கடக ராசிக்கு கை ஓங்கி இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து குரு வந்து செவ்வாய் சாரத்தில் போவார். உங்கள் ராசிக்கு 5 10 கூடிய ராஜயோகாதிபதி சாரத்தில் குரு போகிறது நல்ல அமைப்பு. குருமங்கள யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். சரியா, 5 10ஆம் இடத்துல போகிறதுனால பிள்ளைகள் வெளியில் ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய சித்தி இருக்கும். அதிர்ஷ்டம் கைகூடும். மந்திர சக்தி இருக்கும். தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு வந்து செவ்வாசாரத்தில் போகும்போது மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. ஸோ நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கடகராசிக்கு வந்து ஒரு டேன் ஆகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு போயிடுவார். ஏப்ரல் 22ஆம் தேதி 2 நாளில். ஸோ செவ்வாய் ரிலீஸ் ஆகிட்டார்னா ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதுபோல் புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். உங்கள் ராசி 3 12 கூடவன் உதயமாக இருக்கிறார். ஏப்ரல் 19ஆம் தேதி ஆல்ரெடி உதயமாயிட்டார். அவர் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. காணிக அனுகூலமாக இருக்கும். அடுத்த போது சுக்கிரனும் வந்து ராசி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்தை சொந்த வீடே பார்க்குறது சிறப்பு தான். ஸோ 4 கூட 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுகப்படுவீர்கள். ஸோ சுக்கிரன் புதன் செவ்வாய் 3 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குருவும் நல்ல இடத்துக்கு பயிற்சி போகிறதுனால 4 கிரகங்களுடைய நல்ல விதம் உங்களுக்கு கிடைக்கிது. குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்ற 3 கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன் புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. 9 10 11 இந்த இடத்துக்கு வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடம் வரும்போது தான் செவ்வாய்க்கு வந்து பிரச்சனை. சுக்கிரன் புதனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சுக்கிரன் ஸ்தான பலம் வருவார். புதன் வந்து ஆட்சி வீட்டில் இருப்பார். ஸோ செவ்வாய் தான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது சில டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத அளவு இருக்குது. சரியா, 5 மாத அளவு இருக்கிறதுனால அப்புறம் 5 மாதம் கழித்து பார்த்துக்கலாம். நான் அப்பப்போ பலன்கள் போடுறேன். இந்த பலன்கள் வந்து குரு பயிற்சிக்கு போட்டதான். சரியா, குரு பயிற்சிக்கு 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு 1/5/2024 இருந்து 11/5/2025 வரைக்கும் 1 வருட காலத்துக்கு இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்களும் அப்பப்போ கொஞ்சம் மாற்றம் ஆகும். ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே ஒரு வருஷத்துக்கு இப்படித்தான் பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அது மற்ற கிரகங்களை சார்ந்து பலன் கொடுக்கும். சரியா, இப்போ உங்களுக்கு பெரிய பியூட்டி என்னென்னா, உங்கள் ராசிக்கு 6 10 6 9 கூடிய குரு சனி பார்வையிலேருந்து வெளியே வராரு. ஏன்னா மேசத்தில் வந்து சனி பார்வையில் இருந்தார். சனி பார்வையோட 3ஆம் பார்வையில் குரு பார்த்துட்டு இருந்ததுனால நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருந்தீங்க. வேலை கிடைக்காம, நல்ல ஒரு உத்தியோகம் அமையாமல், உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இல்லாமல், தொழிலும் கெட்டு உத்தியோகமும் கெட்டு பணத்துக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தீங்க. குறிப்பாக ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 55 வயசில் இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ரொம்ப சங்கடத்தில் இருந்தீங்க. இப்போ இந்த நிலைமைலாம் மாறும். ஏன்னா குரு வந்து சனி பார்வையிலேருந்து வெளியே வராரு. சரியா, ஒரு கல்லில் 2 மாங்காய் அந்த அமைப்பு உங்களுக்கு வரதுனால சிறப்பாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சி வந்து கடகராசி நேயர்களுக்கு 100க்கு 90 மார்க் போடலாம். சரியா, தனிப்பட்ட முறையில் குருவை வச்சு சொல்கிறேன். அஷ்டம சனி தாக்கம் இருக்கிறதுனால அதோட வீரியம் இருக்க தான் செய்யும். சரியா, என்ன தான் குரு வந்து அள்ளி கொடுத்தாலுமே அதை தட்டி பறிக்கிற பொறுப்பு சனி பகவான்கிட்ட இருக்குது. சரியா, ஸோ சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவபெருமானை கும்பிட்டு சனி பகவானுக்கு வழக்கு போடுங்க. உங்களுக்கு இன்னும் சனி பகவானோட தாக்கம் வந்து 2025 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு
சரியாயிருச்சு. பூசத்துக்கு வருகிற செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது, 2024 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு இருக்குது. ஆயிலத்துக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்கிற ஒரு செய்தி, ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருந்தாலுமே நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்கணுமோ சொன்னேன்னா அந்தந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இதாகவே சொல்கிறேன், நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். சரியா? அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. ரைட் நேயர்களே, குரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ராசிக்கு அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரிய வீரியமாக இருப்பீங்க, இலை சதுர நல்ல ஏற்றம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். குறிப்பிட்ட தூரத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. போஸ்டல், அஞ்சல் துறை, கொரியர் இதில் மாதிரி வேலை இருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால் 2 பேர் பார்வையும் விருச்சிக ராசியில் விழுதுனால, விருச்சிகத்தில் விழுதுனால பிள்ளைகளால் எந்த பிரச்சனை இருக்காது. சனி பார்வை அங்கே கெட்டு போயிடும். சரியா? அதனால் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? பிள்ளைகளால் ஒரு லிஃப்ட் இருக்கும். சரியா? பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகும். உங்கள் பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகி ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். அதுபோய் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, திருமணம் கைகூடும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக மனைவி விட்டு பிரிஞ்சிருந்தவங்க, மனைவி கூட பிரச்சனை இருந்தவங்க, தாம்பத்திய உறவில் பிரச்சனையாக இருந்தவங்க, நண்பர் விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவங்க, கொடுக்கல் வாங்கல், அப்புறம் சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் இப்போ நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு, நல்ல ஒரு பலனை கொடுப்பார். நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்குறது ரொம்ப நன்மையான விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு பார்க்குற இடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 3 இடமே வலுப்படும். 3ஆம் இடம் தைரியம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 7ஆம் இடம் கிளஸ்தரம். ஸோ எல்லாமே நல்ல விட ஆதிபத்திய விஷயங்கள் தான். அந்த ஆதிபத்திய விஷயங்கள் அப்படியே நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.